ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு போதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். நம்ம தொடரலாம். ஆபிரகாம் எப்படின்னா, அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். என்ன பண்ணான்? கீழ்ப்படிஞ்சான். ரெண்டாவது தீர்மானம் எடுத்தான். மூணாவது கடவுளுக்காக கொடுத்தான். அப்புறம் விசுவாசித்தான். விசுவாசத்தினால என்னாச்சு அப்படின்னா, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்றது எப்படி நான் உங்களுக்கு காண்பிச்சேன் அப்படின்னா, அவன் ஆரம்பத்திலேயே கடவுளை அவனை அழைக்கும் போதே அவன் விசுவாசத்தில் பெரிய வல்லவனாலாம் இருந்துடல. ஆனால் நடந்த காரியங்கள், நடந்த சூழ்நிலைகள், இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் கவனிக்கும்போது ஆபிரகாம் கடவுள் சொன்ன வார்த்தையை கடைசி வரையும் நம்பி, அவரோட வார்த்தையை நம்பி, அவரோட உடன்படிக்கையை நம்பி கடைசி வரையும் அவன் விசுவாசித்து அவன் ஈசாக்கு பெற்றெடுத்ததுனால அவனை இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம திருப்பலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ரோமர் 4ஆவது அதிகாரம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி, வாசிங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என்ன கவனிச்சோம் அப்படின்னா, ஆபிரகாம் அவன் 100 வயசா, ஏறக்குறைய 100 வயசா இருக்கும்போது கூட அவன் தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். ஏன் அவன் எண்ணாதிருந்தான் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிச்சேன். என்ன அப்படின்னா, கடவுள் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது நடக்குமா, இது நடக்காதா, இது உண்மையிலேயே கடவுள் வார்த்தை தானா அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சு. சந்தேகம் இருக்கும்போது அவன் கடவுள்கிட்ட கேட்குறான். 15ஆவது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆதியாகமம் 15ஆவது அதிகாரத்தில் கடவுள்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீ அடியனுக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்குறான். ஆனால் அடியன் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவ்வளோ காலம் ஆகிப்போச்சே நீங்கள் வாக்கு தத்தங்கள் கொடுத்து, இவ்வளோ காலம் ஆகிப்போச்சே நாங்கள் இந்த வார்த்தைகளை, எங்களுடைய வார்த்தைகளை நான் பார்த்து இவ்வளோ காலம் ஆகிப்போச்சே, ஆனால் அது இன்னும் பிசிக்கலாக அது நிறைவேறலையே. நீ கொடுத்த வாக்கு தத்தமாகவே இருக்குது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், எனக்குள்ள உள்ள என்னுடைய வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன அந்த வாக்கு தத்தம் இன்னும் வாக்கு தத்தமாகவே தான் இருக்குது. அது இன்னும் மாம்சமாக என்னோட கண்ணு பார்க்குற அளவுக்கு அது இன்னும் நிறைவேறவே இல்லையே, அது நடக்கிற மாதிரி சாத்தியமே இல்லையே அப்படின்னு அவன் சந்தேகிக்கும் போது, அவன் ஒரு அதை குறித்து கவலைப்படும் போது, அதை குறித்து பயப்படும் போது கடவுள் அவனுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவன் அதை நம்புகிறதற்காக, அந்த வார்த்தையை அவன் நம்புகிறதற்காக, அதாவது கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின் மேல அவன் உறுதியா இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த வார்த்தையை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக, அந்த வார்த்தையின் மேலே அவனுக்கு திரும்பவும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அந்த வார்த்தையின் மேலே திரும்பவும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்பதற்காக கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் கூட ஒரு உடன்படிக்கையை பண்றாரு. என்ன பண்றாரு?
உடன்படிக்கையை பண்றாரு. ஆபிரகாம் சொல்றான், அடியனுக்கு நீர் என்ன தருவீர் அப்படின்னு கேட்கறான். நான் அடியன் இன்னும் பிள்ளை இல்லாத இருக்கிறேன்னே கேட்கறான். என்ன கேட்கறான் அப்படின்னா, நீங்க கொடுத்த வாக்கு தத்தமாவே இருக்குது, அது நிறைவேறாம அப்படியே இருக்குது. நீங்க கொடுத்து 20 வருஷம் ஆகி போச்சு, 25 வருஷம் ஆகி போச்சு, ஆனா உங்க வாக்கு தத்தம் இன்னும் வாக்கு தத்தமாகவே இருக்குது, அது நிறைவேறதுக்கான ஒரு அறிகுறியே இல்லாம இருக்குது அப்படின்னு அவன் கடவுள்கிட்ட கேட்கறான். அடியனுக்கு நீர் என்ன தருவீர் அப்படின்னு கேட்கறான். ஆண்டவரே, அடியன் இன்னும் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே அப்படின்னு கேட்கறான். கேட்கும்போது அவனுக்கு திரும்பவும் இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக, அந்த வார்த்தையின் மேல திரும்பவும் இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக, மீண்டும் அவன் அதை குறித்து கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனோட ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கையை பண்றாரு. என்ன உடன்படிக்கை அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ரத்த உடன்படிக்கை பண்றாரு. ஒரு மிருகத்தை அடிச்சு அதை 2ஆ பிளந்து அதன் மேல அவர் ஊரை நடந்து போய் அவன் கூட உடன்படிக்கை பண்றாரு. அந்த மாதிரி அவர் உடன்படிக்கை பண்ணினதுக்கு அப்புறம், நல்லா கவனிங்க, அந்த மாதிரி ஆபிரகாம் கூட கடவுள் உடன்படிக்கை பண்ணினதுக்கு அப்புறமா அவனுக்கு அந்த வார்த்தையை குறிச்சதான அந்த ஒரு சந்தேகம் வரவே இல்லை. வார்த்தையை குறிச்சதான இந்த சந்தேகம் வரவே இல்லை. அது எப்படி நிறைவேறும், அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி இனிமேல் இந்த வார்த்தை எனக்கு கர்ப்பம் செத்து போச்சு, நான் பலனில்லாது இருக்கிறேனேன்ற ஒரு சந்தேகம் வரவே இல்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருந்த போதும், எப்படி போட்டிருக்குது வேதத்தில் அப்படின்னா, ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருந்த போதும் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், நல்லா கவனிங்க, அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினான். எப்படி நம்பினா? முழு நிச்சயமா நம்பினா. அந்த முழு நிச்சயம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அவன் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கல, அவன் சாராளுடைய கற்பத்தை கவனிக்கல, இவனுடைய சரீரம் பலம் இழந்து போனதை அவன் கவனிக்கல. இதெல்லாம் கவனிச்சிருந்தான் அப்படின்னா அவனுக்கு முழு நிச்சயம் வந்திருக்காது. சாராளுடைய கற்பத்தை பார்த்தா என்ன ஆகுது, அது அவன் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. இவனோட பலனை கவனிச்சா என்ன ஆகுது, அதுவும் செத்து போச்சு. சூழ்நிலையை கவனிச்சிங்க அப்படின்னா, இருக்கிற சூழ்நிலைகளை கவனிச்சா இருக்கிற சூழ்நிலைகள் சாத்தியமில்லாதவைகளை காட்டுது, நடக்கவே நடக்காதுன்னு காட்டுது. ஆனா ஆபிரகாம் இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றான் அப்படின்னா, முழு நிச்சயமா நம்புறானா. எப்படி நம்புறான்? முழு நிச்சயமா நம்புறான். அவர் கொடுத்த அந்த எனக்குள்ளாக என் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அவன் முழு நிச்சயமா நம்புறான். ஆனா குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, இவனுக்கோ பலன் இல்லை, ஒரு சரீரம் பலனை இழந்து போச்சு. அந்த சூழ்நிலையில கூட இவன் என்ன பண்றான்னா முழு நிச்சயமா நம்புறான். எதை முழு நிச்சயமா நம்புறான், எப்படி இவனால முழு நிச்சயமா நம்ப முடியுது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு ரத்த உடன்படிக்கை பண்ணி கொடுத்திருக்கிறாரு. என்ன பண்ணி கொடுத்திருக்கிறாரு? ரத்த உடன்படிக்கை பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதனால இவனால அந்த வார்த்தைகளை முழு நிச்சயமா நம்ப முடியுது. என்ன பண்ண முடியுது? முழு நிச்சயமா நம்ப முடியுது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, கடவுள் ஒரு ரத்த உடன்படிக்கை அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருக்கிறாரா, அவனுக்கு ஆபிரகாமுக்கு மட்டுமா அந்த ரத்த உடன்படிக்கை பண்ணி கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ரத்த உடன்படிக்கை பண்ணி கொடுத்தது ஒரு 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 ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு புறாவையோ அடித்து அந்த ரத்தத்தினால அவனுக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுத்தாரு. இன்னும் கவனிச்சிங்க அப்படின்னா, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. 400 வருஷமா அடிமையாக இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, 400 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள விடுவிக்கிறதுக்காக தேவன் மோசேவை அனுப்புகிறாரு. மோசே போய் சொல்கிறாரு, கடவுள் உங்களை விடுவிக்க போகிறாரு, நீங்கள்லாம் விடுதலை, இந்த தேசத்துலேருந்து விடுதலையாகி, அடிமையாக இருக்கிறதுலேருந்து விடுதலையாகி நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக சுதந்திரம் உள்ளவர்களாக நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு மோசே போய் சொல்லும்போது மக்கள் யாரும் இது நம்புறதுக்கு முடியலை, நம்பலை அவங்க. அது எப்படி நடக்கும், அது எப்படி பார்வோன் எங்களை விட்டுருவார், எங்களை எப்படி பார்வோன் இங்கேருந்து கூட்டிட்டு போய் விட்டுருவாரா என்ன அப்படி சொல்லி சொன்ன உடனே இவன் பார்வோன்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி தேவன் எங்களை
ஆராதிக்கிறதுக்காக இங்கே இருந்து போக சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அவன் அதெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே அதற்கு ஒரு ஒரு வாதைகளாக உண்டு பண்ணுறான். அவன் சொல்கிற வார்த்தையின்படியே அந்த வாதைகள்லாம் வருது, நடக்குது. உடனே பார்வோன் என்ன பண்ணுறான்னா, சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே சரி போகலான்னு சொல்லி சொல்லிட்டாருல சொல்லிட்டு வாதையை நிப்பாட்டினா திரும்பி பார்வோனுடைய மனது கடினப்படுது. இதெல்லாம் நீ யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அவனுடைய மனது கடினப்படுது, அதெல்லாம் போகக்கூடாதுன்னு திரும்பி இது பண்ணுறான். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பார்வோன் இவங்களுக்கு நீங்கள் சரியாக வேலை கொடுக்க மாட்டீங்க, அதனால தான் இவங்க வந்து நான் ஆராதிக்க போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு வேலை பழுவை கூட்டுங்க, சாப்பாடை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசேயை ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. நீ என்னப்பா கூட்டிட்டு போயிடுவே, கடவுள் விடுவிச்சிருவாருன்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்ன, இப்போ எங்களுக்கு கொடுக்குற சாப்பாடையும் கம்மி பண்ணிட்டு வேலை பழுவை டபுள் மடங்காக கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ரொம்ப கொதிக்கிறாங்க. கொதிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை உங்களுடைய வீட்டினுடைய நிலை கால்களில் பூசுங்க அப்படி சொல்லி சொல்கிறாரு. சொல்லும்போது யாரெல்லாம் அவர் சொன்னதை, மோசே சொன்னதை ஃபாலோ பண்ணி ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ரத்தத்தை அது அவங்களுடைய நிலைக்காலில் பூசி வச்சாங்களோ அவங்களுடைய வீடுகளிலெல்லாம் சந்தோஷம் உண்டாயிருந்துச்சு. அதே போல் யாரெல்லாம் அந்த பூசாமல் இருந்தாங்களோ, அந்த நாட்டில் இருந்தாங்களோ, அவங்களுடைய வீடுகளெல்லாம் துக்கம் உண்டாயிருந்தது. ஏன்? பார்வோன் ராஜா அவனுடைய வீட்டிலேயே அவனுடைய தலைச்சன் பிள்ளை இறந்து அவங்க துக்கம் உண்டாயிருந்தது. இதை பார்க்கும் பொழுது தான் பார்வோன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களையே விடுவிக்கிறான். விடுவிச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்குமாக அவர் ரத்த உடன்படிக்கையை உண்டு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அவர் ரத்தத்தை சிலுவையில் அவர் நிலக்காலில் பூசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறார், ஒரு ஆட்டை அடிச்சு அதை ரெண்டா பிளந்து வைப்பா, அவர் கூட நான் நடந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆபிரகாம் கூட ரத்த உடன்படிக்கை பண்றாரு. இப்படியே கவனிச்சோம் அப்படின்னா இதெல்லாம் நிழலாட்டமா பழைய ஏற்பாட்டுல நிறைய உடன்படிக்கைகளை அவர் தேவன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதாரண ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அவ்வளவு 413 வருஷமா அடிமையா இருந்த அந்த ஜனங்களுக்கு அவங்க சிலுவையில பூசினதான அந்த ரத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா 412 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுத்தது. ஆபிரகாமுக்கு அவன் 99 வயசா அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு அந்த ரத்த உடன்படிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா, செத்து போன சாராளுடைய கற்பத்தை உயிர்ப்பிக்குது. சரீரம் பலன் இழந்து போன அவன் சரீரத்துக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை 99 வயசுலையும் 100 வயசுலையும் அவனுக்கு அந்த பலத்தை, அந்த சக்தியை அவனுக்கு கொடுக்குது. அந்த ரத்த உடன்படிக்கை கொடுக்குது. இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைகள். நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா சாத்தியமில்லாத காரியங்கள், அசாத்தியமான காரியங்கள். அந்த சாதாரண ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை நிழலாட்டமாய் நம்பின அவர்களுக்கே இதெல்லாம் துல்லியமா நடக்குது அப்படின்னா, நான் சொல்றேன் பிரியமானவர்களே, உங்களுக்கும் வாக்கு தத்தங்கள் ஆபிரகாமை போல உங்களுக்கும் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை போல உங்களுக்கும் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொடுக்கல, இல்ல புறா ரத்தத்தை கொடுக்கல, மாட்டு ரத்தத்தை கொடுக்கல, தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் என்று உங்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கூட உடன்படிக்கை பண்ணாருன்னா அது வெறும் ஆட்டு ரத்தத்துல உடன்படிக்கை பண்ணாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துல உடன்படிக்கை பண்ணாரு. ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ மேலான ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆட்டுக்குட்டினுடைய ரத்தத்தினுடைய வேகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதை நம்பின அந்த மனிதனுக்கு செத்து போன அந்த கற்பத்தை உயிரோட கூட எழுப்புச்சு.
அந்த ரத்தமே செத்து போன கற்பத்தை உயிரோட கூட எழுப்பும் அப்படின்னா, விலையேறப்பட்ட தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் 2026 வருடங்களுக்கு முன்பதாக சிந்தி உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் உயிர் கொடுக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. நீங்க சிலுவையில சிந்தின அந்த ரத்தத்தை நம்பி, அந்த சிலுவையில சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை நம்பி நீங்க என்ன வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் சாத்தியமே இல்லாத வாக்கு தத்தங்களா இருந்தாலும் அது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது, ஆகவே ஆகாதுன்ற வாக்கு சூழ்நிலைகளா இருந்தா கூட நான் சொல்றேன், நீங்க உங்க கூட தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அந்த உடன்படிக்கை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமை அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளாகவே இருக்கிறது என்றது உடன்படிக்கை சொல்லுகிறது பிரியமானவர்களே. நம்ம தான் யோசிக்கிறோம், இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும், இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு. ஆனா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. திருப்பலாம் நம்ம வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா, நான் போன வாரம் உங்களுக்கு சொன்ன மாதிரி, நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்னு நீங்க நம்புறீங்களோ, என்ன காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களோ அதை உறுதியா நீங்க நம்பணும். எப்படி நம்பணும்? உறுதியா நம்பணும். உறுதியா நம்புறது அப்படின்னா என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம். சூழ்நிலைகள் நீங்க நினைக்கிறதுக்கும் எதிர்மாறா இருக்கலாம். இது நடக்காது, இது முடியாது, இது ஆகாது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நீங்க நம்புற விஷயத்த, நீங்க நம்புற காரியத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உறுதியாக நம்ப வேண்டும். உறுதியாக நம்பணும். உறுதியா நம்புறது அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, இப்ப வெளியில இப்ப என்ன பண்ணுது, என்ன நடக்குது? வெயில் அடிக்குதா? வெயில் அடிக்குதா? நேற்று யாரெல்லாம் கவனிச்சிங்களா? நேற்று வெயில் அடிச்சிச்சா? முந்தா நாள் வெயில் அடிச்சிச்சா? அதுக்கு முதல் நாள் வெயில் அடிச்சிச்சா? நேற்று மட்டும் ஏன் வெயில் அடிக்கணும்னு தெரியுமா யாருக்குன்னா? யாருக்குன்னா தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நேற்று மட்டும் ஏன் வெயில் அடிக்கலன்னு யாருக்குன்னா தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். தெரியாதுல்ல? நான் தான் பாட்டி வச்சிருக்கேன். என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் என்ன கடவுளா அப்படின்னு பார்க்குறீங்களா? முந்தா நாள் நல்லா கவனிங்க. நேற்று என்ன கிழமை? சனிக்கிழமையா? நேற்று சனிக்கிழமை. வியாழக்கிழமை நல்லா கவனிச்சுக்கோங்க. வியாழக்கிழமை தான் நம்ம இந்த இயர்லேயே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இயர்லேயே இது வரைக்கும் இப்போ மே மாதம் இருக்குது இல்லையா, இந்த இயர்லேயே வியாழன் வெள்ளி 2 நாள் அடிச்சு சில வெயில் நம்ம ஏரியாவில். அதுதான் ஹையஸ்ட்டு ஹீட்டு டிகிரி அதிகமாக அடிச்சிச்சு வியாழன் வெள்ளி. ஆனால் சனிக்கிழமை 23ஆம் தேதி நேற்று நான் சென்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும். அது நான் ஒரு மாதமாக முன்னாடியே நான் புக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மீட்டிங் போகணுன்றதுக்காக. வியாழக்கிழமை வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குதுன்னா நார்மல் வெயில் கிடையாது, சாதாரண வெயில் கிடையாது. வெளியில் போய் 5 நிமிஷம் போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே சுட்டரிக்கிற மாதிரி அடிக்குது வெயில். உள்ள கம்பெனி ஃபுல்லாக ஏசி தான், ஃபுல்லாக ஏசி பிளான்ட்டு தான். சாப்பிட்றதுக்காக மட்டும் வெளியில் வருவோம் கேண்டீன். வெளியில் வந்தோம்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது. வியாழக்கிழமை அடிக்குது, திரும்பி வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி அடிக்குது. நான் யோசித்தேன், இவ்வளோ வெயில் அடிக்குது, நாளைக்கு வேறு சனிக்கிழமை நம்ம போகணும். எப்போ போகணும் அப்படின்னா, அது வேறு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது இங்கேருந்து 1 மணிக்கு கிளம்பணும், மதியம் 1 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். மதியம் 1 மணிக்கு எப்படி இருக்கும் வெயில்? யோசிச்சு பாருங்கள். வெயில் பயங்கரமாக அடிக்குது 1 மணிக்கெலாம் கவனித்தோம் அப்படின்னா. நான் யோசித்தேன், இது என்னப்பா இப்படி இருக்குது, எப்படி
நாளைக்கு எப்படி தான் வெயிலில் பைக்கில் போக போகிறோமோ தெரியலையே அப்படி யோசித்தேன் பாருங்க. யோசித்த உடனே நல்லா கவனிங்க, யோசித்த உடனே டக்குன்னு என் மைண்டுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன வருது அப்படின்னா, ஒரு 2-3 வாரம் முன்னாடி நான் தான் பிரசங்கம் பண்ணேன் உங்களுக்கு. யார் யாரெல்லாம் இருந்தீங்கன்னு தெரில. வெயிலாகிலும் பனியாகிலும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு எந்திரிச்சு நான் உங்களுக்கு வசனம் உங்களுக்கு வாய்ச்சி காமிச்சேன்னா, பிரசங்கமே அதுதான். அன்னைக்கு பிரசங்கமே அதுதான். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்க, என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரசங்கம் இருக்கும். டக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா நீ சபையில் வந்து நின்று பிரசங்கம் பண்ணுற, வெயிலாகிலும் பனியாகிலும் என்ன சேதப்படுத்தாதுன்னு அப்படி பிரசங்கம் மட்டும் பண்ணிடுற. ஆனால் உனக்குன்னு வரும்போது மட்டும் என்ன யோசிக்கிற, இவ்வளோ வெயில் அடிக்குது எப்படி போக போகிறோமோ அப்படி யோசிக்கிறியே அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் உடனே, ஆண்டவரே நான் வந்து இந்த சூரியனுக்கு நான் கட்டணை கொடுக்குறேன், நாளைக்கு இது வரவே கூடாது வெளியில் அப்படின்னு நான் கட்டணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். விளையாட்டுக்கு சொல்லலைங்க, சீரியஸாக சொன்னேன். சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு நான் வெளியில் வந்து பார்க்குறேன், ஒரே மேகமூட்டமாக இருக்குது, காற்று மழை அடிச்சுட்டு இருக்குது. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், கேளுங்க அண்ணனுக்கு. சொன்னேன்னா இல்லையா, அண்ணா இன்னைக்கு வெயில நான் தான் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன்னு சொன்னேன்னா இல்லையான்னு கேளுங்க. அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில நான் நிப்பாட்டி வச்சுருந்தேங்க. சாயந்தரம் நான் திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் இன்னைக்கு காலையில் பாருங்கள், நேற்று இருந்த சூழ்நிலைக்கும் அதுக்கும் நாள் இருந்த சூழ்நிலைக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்களே பாருங்கள். மழை காலமாக இருந்தால் அப்படியே மழையை கண்டினியூ பண்ணியிருக்கணும்னு தானே, வெயில் காலமாக இருந்தால் வெயிலே போய் கண்டினியூ பண்ணியிருக்கணும் தானே. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்கள் வார்த்தையே நீங்கள் பிடிச்சி அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் ஆணித்தரமாக நம்பும் பொழுது, ஏனென்றால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ பார்க்கலாம் வெயில் அடிக்குதுன்னு, ஆனால் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்பொழுது கூட உங்களால் மழையை வரவழைக்க முடியும். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நம்புகிற காரியத்தை உறுதியாய் நம்ப வேண்டும். நீங்கள் காணப்படாத அந்த மழையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா விசுவாசம்ன்றது சாதாரண நம்புற காரியம் கிடையாது, நம்பிக்கையான காரியம் கிடையாது. நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், எனக்கு நாளைக்கு சம்பளம் வந்துரும்ன்றது நம்பிக்கை. அது ஏப்ரல் மாசம் ஆனா மே மாசம் ஆனா வெயில் அடிக்கும்ன்றது நம்பிக்கை. அது ஜூன் மாசம் ஜூலை மாசம் ஆனா மழை பெய்யும்ன்றது நம்பிக்கை. அது காலநிலைகளை நம்ம அறிஞ்சு வச்சுட்டு யோசிக்கிறது அது நம்பிக்கை. ஆனா விசுவாசம்ன்றது என்ன அப்படின்னா, இருக்கிற சூழ்நிலைகளுக்கு எதிராக உங்களுக்கு தேவையான காரியத்தை அங்க கொண்டு வந்து நிறுத்துவதுதான் விசுவாசம் பிரியமானவர்களே. அதாவது நான் சொன்னேன், நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு 35 மார்க்குக்கு எழுதிட்டு 100 மார்க் எடுத்தாதான் 100 மார்க் வரும்ன்றது நம்புறது அது விசுவாசம் கிடையாது. ஆனால் 35 மார்க் எடுத்தா கூட 100 மார்க் எடுக்கிற பையன் எவ்வளவு சம்பாதிப்பானோ அந்த அளவுக்கு சம்பாத்தியத்தை 35 மார்க் எடுத்தா கூட நான் சம்பாதிப்பேன்ற நம்புனீங்க அப்படின்னா அது விசுவாசம். அதாவது விசுவாசம் அப்படின்னா முட்டாள்தனமா நம்புறது விசுவாசம் கிடையாதுங்க. நான் சொல்றேன் வெயில் அடிக்குது, இப்போ நான் வெயில் நிப்பாட்டிட்டு இப்பயே நான் மழை வரப்படுவேன் அப்படின்னு சொல்றதுன்னா அது விசுவாசம் கிடையாது, அது முட்டாள்தனம். ஆனா எனக்கு தேவை, எனக்கு அது இருந்தே ஆகணும், இந்த சூழ்நிலை எனக்கு மாறியே ஆகணும் அப்படின்னா அதை நான் கட்டளை கொடுத்து அந்த சூழ்நிலையை நான் மாத்தினேன் அப்படின்னா அதுதான் விசுவாசம் பிரியமானவர்களே. நம்ம திருப்பலாம் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 7வது வசனம். இது என்ன அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாசத்தில் தகப்பனானான் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இது யார் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா,
ஆபிரகாமோட பிள்ளையோட பையன் யாரு? யாக்கோபு. யாரு? யாக்கோபு. சொல்லுங்க. யாக்கோபு. இவன் யார் அப்படின்னா ஈசாக்கினுடைய பையன் இவன். ஏன் நான் ஆபிரகாமை பேசிட்டு அதுக்கடுத்து ஈசாக்க சொல்லிட்டு ஈசாக்க பேசிட்டு அதுக்கப்புறம் யாக்கோப்புக்கு நான் வந்திருக்கலாம். ஆனால் ஏன் டேரெக்டாக நான் யாக்கோப்புக்கு வர்றேன் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஈசாக்கு ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தான். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தான். அதே ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே ஈசாக்குக்கும் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஈசாக்குக்கும் அப்படியே இருந்துச்சு. ஈசாக்கு விசுவாசித்தான், கடவுளை நம்பினா. அவன் எப்படி ஆபிரகாமுக்கு நடந்துச்சோ அதே போல ஈசாக்குக்கு நடந்துச்சு. ஆனால் இந்த யாக்கோபு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துச்சு. என்ன வித்தியாசமாக நடந்துச்சு அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இவனுக்கு அவங்களுடைய அப்பாவோட சொத்தோ அவங்க தாத்தாவோட சொத்தோ எந்த சொத்துமே இந்த யாக்கோபுக்கு கிடையாது. இவன் தனியாக அவங்க வீட்டை விட்டு துரத்தப்படுறான். தனியாக வீட்டை விட்டு துரத்தப்பட்டு இவனுக்கு ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தை காட்டிலும் யாக்கோபுக்கு இன்னும் அதிகமான விசுவாசம். என்ன எப்படி நான் ஆபிரகாமை விட யாக்கோபுக்கு அதிகமான விசுவாசம் இருந்துச்சு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க யாக்கோபோட இந்த ஸ்டோரி அப்படி வாசிச்சு பாருங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. என்ன எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏசாக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை நல்லா கவனிக்கல. ஏசாக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் இவன் வாங்கிக்கிறான். எப்படி வாங்குறான் அப்படின்னா, ஏமாத்தி வாங்குறான். இவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, என்ன ஒரு விசுவாசம் இருக்குது அப்படின்னா, வாக்கு தத்தங்கள் எப்படி ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்கள்லாம் இருக்குது, கொடுத்தாரு. அதே மாதிரி ஈசாக்குக்கு வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்துருக்குறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தமும் ஈசாக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தமும் இது ரெண்டும் சேர்ந்து தான் யாருக்கு வரணும் அப்படின்னா ஏசாவுக்கு வரணும். ஏன்னா ஏசா தான் மூத்த குமாரன். யார் அது? ஏசா தான் மூத்த குமாரன், அவனுக்கு தான் வரணும். ஆனால் இந்த யாக்கோபு இளையகுமாரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏசாவை ஏமாற்றி ஈசாக்கையும் ஏமாற்றி, நல்லா கவனிங்க, ஏசாவை ஏமாற்றி ஈசாக்கையும் ஏமாற்றி அந்த வாக்கு தத்தத்தை ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தங்களா அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். எப்படி வாங்கிக்கிறான்? அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களா வாங்கி கொள்ளல. நல்லா கவனிங்க. ஆசீர்வாதங்களை ஈசாக்கு என்ன பண்ணான் அப்படின்னா, ஆபிரகாமுடைய மொத்த ஆசீர்வாதமும் ஈசாக்குக்கு வந்துச்சு. அவன் ஆசீர்வாதங்களா வாங்கி கொண்டான். எப்படின்னா, அவனுக்கு ஆபிரகாமுக்கு இருந்த எல்லா சொத்தும் யாருக்கு வந்துச்சு? ஈசாக்குக்கு வந்துச்சு. ஏன்னா ஒரே புள்ள, மொத்த ஆடு மாடுகளும் மொத்த இடமும் மொத்த என்ன சொத்துலாம் என்னென்ன சொத்து வச்சு வேலைக்காரி எல்லாம் சேர்ந்து யாருக்கிட்ட வந்துச்சு? ஈசாக்குக்கு வந்துச்சு. அந்த ஈசாக்கிடம் வந்த அந்த மொத்த ஆசீர்வாதங்களும் இப்போ யாருக்கு போகணும்? யாருக்கு போகணும்? ஏசாவுக்கு போகணும். ஏன்னா அவன் தான் மூத்த குமாரன். இவன் இளைய குமாரனுக்கு கொஞ்சம் சொத்தை இருந்து பிரித்து கொடுப்பாங்க யாக்கோபுக்கு. ஆனால் இவன் யாக்கோபு என்ன பண்ணுறான்? நல்லா கவனிங்க. யாக்கோபு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஈசாக்கை ஏமாற்றி ஏசாவை ஏமாற்றி ஈசாக்கையும் ஏசாவை ரெண்டு பேரையும் ஏமாற்றி இவன் இவன் ஆசீர்வாதங்களை மொத்த ஆசீர்வாதங்களையும் ஈசாக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். ஆனால் நல்லா கவனிங்க, ஈசாக்குக்கு ஆசீர்வாதங்களாகவே வந்துச்சு. ஆனால் யாக்கோபுக்கு வரும் பொழுதோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெறும் வாக்கு தத்தங்களாக வந்துச்சு. எப்படி வந்துச்சு? வெறும் வாக்கு தத்தங்களா வந்துச்சு. ஈசாக்கு என்ன யோசிச்சான் அப்படின்னா, மொத்த ஆசீர்வாதமும் அப்பா கிட்ட இருந்த மொத்த ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வந்துச்சு. நம்மளுக்கு வந்ததுனால நம்ம இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏசாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் யோசிச்சான். ஆனால் அதை யாக்கோபு ஏமாற்றி வாங்கி கொண்டதுனால, நல்லா கவனிங்க, அதை யாக்கோபு ஏமாற்றி வாங்கி கொண்டதுனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்படி இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறுதுன்னு பார்க்கலாம், எப்படி இந்த யாக்கோபுடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் ஈசாக்குடைய மொத்த ஆசீர்வாதமும் எப்படி யாக்கோபினுடைய
கைக்கு வருது அப்படின்றத பார்க்கலாம் சொல்லி யாக்கோபை அவன் இருந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுறான். எப்படி இருந்த இடத்த விட்டு துரத்திடுறான். இவன் ஒரே ஒரு கோலும் ஒரு குச்சியை கொம்பு எடுத்துக்கிட்டு அவன் அந்த தேசத்தை விட்டே போகிறான். ஆனால் இவன் கூட என்ன போகுது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, கடவுள் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் இவனோடு கூட போகிறது. பிரியமானவர்களே, அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு வச்சிருந்தான். ஈசாக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு வச்சிருந்தான். இப்ப இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் யாக்கோபுக்கு போய் சேர வேண்டியது கட்டாயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வார்த்தையின் மூலமாக, வார்த்தை வழியாக, வார்த்தை வடிவிலே மொத்த ஆசீர்வாதங்களும் யாக்கோபுட்ட போயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? வார்த்தை வடிவில், எழுத்துக்கள் வடிவில், வார்த்தை வடிவில் மொத்த ஆசீர்வாதம் யாருக்கு போயிருச்சு? யாக்கோபுக்கு போயிருச்சு. ஆனால் யாக்கோபு எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனை இங்கேருந்து துரத்திடுறாங்க. துரத்தின உடனே என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா கவனிக்கப்படுதா? நல்லா கவனிக்க சிஸ்டர். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களும் இதே போலதான். நீங்க நினைக்கலாம், ஆபிரகாம் எப்படி வாக்கு தத்தம் செயலிழந்து கிடக்குது, இன்னும் ஈசாக்கு பிறக்காம இருக்கிறான்னு 99 வயசுல அவன் கடவுளை பார்த்து சொல்றான், அடியனுக்கு நீர் என்ன தருவீர் அப்படின்னு கேட்கிறான். அதே மாதிரி இந்த வாக்கு தத்தங்கள் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யாக்கோபு வாக்கு தத்தத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போறான். ஆனா சொத்து கொடுக்கப்படல, அவனுக்கு வேலைக்காரிகள் கொடுக்கப்படல, வேலைக்காரர்கள் கொடுக்கப்படல, கழுதைகளோ ஆடுகளோ மாடுகளோ அவனுக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஆனா வாக்கு தத்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அவன் போறான். ஆனா அவனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் அவனுக்கு இருக்குது. என்ன இருக்குதுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் என்கிற விசுவாசம் யாக்கோபுக்குள்ளாக இருந்தது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களாகவே இன்னமும் இருக்கலாம். நீங்களும் ஆபிரகாமை போல வாக்கு தத்தத்தை பார்த்துக்கிட்டே, எப்ப ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் நிறைவேறும், எப்ப ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் மாம்சமாக வெளிப்படும் அப்படி நீங்க ஏங்கி கொண்டு இருக்கலாம். அதே சூழ்நிலையில தான் ஆபிரகாமும் 99 வயசுல எப்படி ஆண்டவரே இந்த வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேற போகுதுன்னு சந்தேகப்பட்டான். ஆனா நல்லா கவனிக்க பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு கூட சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த யாக்கோபு ஒரே ஒரு கொம்பை எடுத்துக்கிட்டு இந்த தேசத்தை விட்டு போறான். இவனுக்குள்ளாக ஒரு துளி கூட சந்தேகம் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றியே முடிப்பார் என்கிற நிச்சயம் அவனுக்குள்ளாக இருந்தது. இப்ப வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாத்தினான். என்ன அப்படின்னா, இவன் வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு போறான், போய் அவன் மாமா வீட்டில் போய் வேலை செய்யறான்னா நல்லா கவனிங்க பிரதர், நல்லா கவனிங்க சிஸ்டர். யாக்கோபு ஈசாக்கு தான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறக்கூடாதுன்றதுக்காக இவனை அடிச்சு துரத்திடுறான். இவன் போயிடுறான். அங்க போனா அங்க ஒரு ஏமாத்துக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். யாருன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இவனோட மாமா. யாரு? யாக்கோபோட மாமா, அதாவது அவங்க அம்மாவோட தம்பி இருக்கிறான். அவங்ககிட்ட போய் தான் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறதுல அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் கூட அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறக்கூடாதுன்றதுக்காக, கடவுள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ஆசீர்வாதங்கள்லாம் இவன் தலைக்கு திரும்ப வந்து விடக்கூடாதுன்றதுக்காக இவன் ஒரு வேலை செய்கிறான். என்ன செய்கிறான் அப்படின்னா, இவனுக்கு நினைச்சான்னா அவன் சம்பளத்தை மாற்றிடுவான். இன்னைக்கு உனக்கு சம்பளம் 10 ரூபாப்பான்னு சொல்லி சொல்கிறான். நாளைக்கே வந்துட்டு இல்லை உனக்கு 2 ரூபா தான் சம்பளம். ஃபஸ்ட்டு சொல்கிறான், நீ 7 வருஷம் வேலை செய்ப்பா, உனக்கு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறான். சரி, 7 வருஷம் வேலை செய்கிறான். செஞ்ச உடனே அவன் எந்த பொண்ணை கேட்டானோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறான். திரும்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த பொண்ணு வேணா இன்னொரு 7 வருஷம் வேலை செய் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி அவனோட சம்பளத்தை அவன் 10 முறை மாத்துறான். ஒரு டைம் சொல்கிறான், இந்த டைமு உனக்கு புள்ளியா ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிலாம் உனக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவன் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. இவன் மேலே என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. இவன் மேலே வாக்குத்தத்தம் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க மாமா சொல்கிறான், இந்த வருஷம் புள்ளியா குட்டி போட்டுச்சுன்னா
அதெல்லாம் உனக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னா, அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த ஆடு என்ன ஆடாக இருந்தாலும் சரி, அது கோடு போட்ட ஆடாக இருந்தாலும் சரி, அது பிளெயின் ஆடாக இருந்தாலும் சரி, அது கலரே இல்லாத ஆடாக இருந்தாலும் சரி, அது போடுற குட்டியெல்லாம் புள்ளி புள்ளியாக தான் போடுது. ஏன்னா ஆசீர்வாதம் இவன் மேலே இருக்குது. ஆபிரகாமுடைய சொத்து இவன் மேல இல்ல, ஈசாக்குடைய சொத்து இவன் மேல இல்ல, ஆனா வாக்குத்தத்தம் இவன் மேல இருக்குது. வாக்குத்தத்தம் இவன் மேல இருந்தா மட்டும் அது நடக்காது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரிய விசுவாசமும் இவன் மேல இருக்குது பிரியமானவர்களே. அது கவனிங்க, புள்ளி புள்ளியா போட்ட உடனே அந்த வருஷம் முடிஞ்ச உடனே சொல்றான், புள்ளி புள்ளியான குட்டிலாம் உனக்கு கிடையாது, இனிமேல் கோடு கோடா குட்டி போட்டா மட்டும்தான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த வருஷம் ஃபுல்லாக எல்லா ஆடும் கோடு கோடா குட்டி போடுது. ஏன் அப்படின்னா, இவன் வாக்குத்தத்தத்து மேல, ஆபிரகாம் கூட வாக்குத்தத்தத்து மேல சந்தேகம் இருந்துச்சுங்க. ஈசாக்கு கூட வாக்குத்தத்தத்து மேல நடக்குமா நடக்காதான் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா யாக்கோபுக்கு அவன் வெறும் துளியா நடந்து போனா கூட, ஒரே ஆளா தனியா நடந்து போனா கூட, அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்து மேல அவனுக்கு 100% நம்பிக்கை இருந்துச்சு. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமும் எழுதுறாரு ஆக்கியோன்னா, அவர் யாக்கோபை யோசிச்சுதான் பிரியமானவர்களே அப்படி எழுதுறாரு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவன் நம்பின அந்த வாக்குத்தத்தத்தை. அதுக்கப்புறம் மாமா என்ன பண்றாங்கன்னா, நல்லா கவனிங்க, அதுக்கப்புறம் மாமா என்ன பண்றாங்கன்னா, புள்ளி புள்ளியா குட்டி போட்டாலும் சரி, கோடு கோடா குட்டி போட்டாலும் சரி, இனிமேல் உனக்கு சம்பளமே கிடையாதுப்பா அப்படின்னு கூட சொல்றான். இப்படியே காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கும்போது, ஆனால் வாக்குத்தத்தம்னு ஒன்று உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கடவுள் வாக்குத்தத்தம்னு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளேயே இருக்குதுன்றதை நீங்கள் நம்பும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியாகவும் அது வந்து காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்குதுன்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன் பிரியமானவர், உங்க முதலாளி உங்களை எப்படி வேணா உங்களுக்கு சம்பளம் கம்மியா கொடுக்கலாம், எப்படி வேணா மாத்தலாம், நீங்க செய்யற பிசினஸ் எப்படி வேணா அது கீழே போகலாம், அது நஷ்டத்துல போகலாம், அது நடக்காம இருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, காலம் வந்து கொண்டிருக்கிறது. யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை உடைய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் யாக்கோபின் தேவனுடைய ஆசீர்வாதங்களினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. இன்று முதலாக நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இன்றையிலிருந்து ஆபிரகாமுக்கு நடந்த அந்த ஆசீர்வாதங்களை காட்டி, ஈசாக்குக்கு நடந்த அந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் யாக்கோபுனுடைய ஆசீர்வாதம் இடம் கொள்ளாதபடிக்கு இரண்டாய் பிரிக்கப்பட்டிருந்தது பிரியமானவர்களே. அவன் சொல்றான், நடந்து வரும்போது அவன் சொல்றான், நானும் கோலு கையுமா இந்த தேசத்தை கடந்து போனேன், இன்னைக்கு 2 பரிவாரங்களை உடைய ஒரு பெரிய சீமானா, செல்வ சீமானா இந்த இடத்துல நான் கடந்து வர்றேன்னு சொல்றான் பிரியமானவர்களே. என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் யாக்கோபின் தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட உயிரோடு இருக்கிறார் பிரியமானவர்களே. யாக்கோபை ஆசீர்வதித்த அதே தேவன், யாக்கோபுக்கு செயல்பட்ட அதே வல்லமை, யாக்கோபுக்கு செயல்பட்ட அதே விசுவாசம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளாக செயல்படும்படியாக நான் கட்டளையிடுகிறேன் பிரியமானவர்களே. யாக்கோபுடைய மொத்த ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இன்றைக்கு வருவதாக நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. யாக்கோபு போல நீங்க ஒண்ணும் இல்லாதவங்க அந்த ஊர்ல வந்திருக்கலாம், யாக்கோபு போல எதுவுமே திக்கு திசை தெரியாதவர்களா நீங்க வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, யாக்கோபை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், யாக்கோபை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தின் விசுவாச வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுடைய தலையின் மேலாக கடவுளுடைய வார்த்தையினாலே நான் பேசுகிறேன் பிரியமானவர்களே. அந்த யாக்கோபினுடைய மொத்த ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களும் நான் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அவன் எப்படி கோலை எடுத்துட்டு போனானோ, ஒன்றும் இல்லாம போனானோ, ஆனா திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோட திரும்பி வர்றான். 2 பரிவாரம். ஏன் கவனிங்க, இப்போ யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. இருக்கும் போதெல்லாம் எங்கேயுமே கவனிச்சிங்க அப்படின்னா 2 பரிவாரமா இருந்துச்சுன்னு யாருமே சொல்லப்பட்டிருக்காது. ஏன் யாக்கோபுக்கு மட்டும் 2 பரிவாரமா இருந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இவன் ஈசாக்கு வந்து வீட்டை விட்டு அவனை யாக்கோபை துரத்திடுறான். துரத்தும் போது இவங்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் இருந்துச்சு, ஈசாக்கு சம்பாதிச்சு வச்ச ஆசீர்வாதமும் இருந்துச்சு. இது 2 இவனுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக யாக்கோபை ஈசாக்கு அந்த இடத்த விட்டு துரத்துறான். ஆனா அவன் திரும்பி வரும்போது கவனிச்சிங்க அப்படின்னா 2 பரிவாரம்
பரிவாரங்கள் நிற்கிறது. ஒன்று யாக்கோபு, ஒன்று ஈசாக்குடைய ஆசீர்வாதம், ஒன்று ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். 2 ஆசீர்வாதங்களையும் தனி மனிதனா போய் சம்பாதித்து கொண்டு வருகிறான் பிரியமானவர்களே. நான் சொல்றேன், வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அந்த விசுவாசம் ஆதியிலே இருந்த அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், நீங்களும் வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு போய் நீங்களும் 2 பரிவாரங்களை உடைய மனிதர்களாக மாற முடியும் பிரியமானவர்களே. யாக்கோபை போல ஆபிரகாமுடைய மொத்த ஆசீர்வாதங்களையும் ஈசாக்குடைய மொத்த ஆசீர்வாதங்களையும் அவங்களுடைய தயவே இல்லாம இவனால சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, நான் சொல்லுகிறேன், அந்த தேவனை காட்டிலும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே ரத்தத்தை சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்கள் யாக்கோபை காட்டிலும் ஆபிரகாமை காட்டிலும், நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வ சீமான்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதுக்கு நீங்க விசுவாசிக்கணும். உங்க இருதயத்தில் இருக்கிறதான வார்த்தைகள், நான் சொல்லுகிறேன், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று எழுதப்பட்டதா இல்லாம அதை நீங்கள் உங்க வாழ்க்கையிலே அப்ளை பண்ண வேண்டும் பிரியமானவர்களே. எந்த வார்த்தை உங்க இருதயத்தில் வச்சிருக்கீங்களோ, எது நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, அதுக்கு சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா, விசுவாசம் வச்சீங்க அப்படின்னா வார்த்தை மேல, அது கண்டிப்பாய் நடந்தே தீரும் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.